புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியை தூய்மை பகுதியாக மாற்ற வலியுறுத்தி திமுக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது. திருமயம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ரகுபதி தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பொதுமக்கள் திருமயம் தொகுதியில் அடிப்படை மற்றும் சுகாதார வசதிகளை உடனடியாக செய்து தர கோரி கோரிக்கை விடுத்தனர். சென்னை அடுத்த திருமுல்லை வாயிலில் MTH சாலையில் அனீஷ்குமார் என்பவரின் கடையின் பூட்டை உடைத்து 40,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றனர். இதேபோல் அருகில் இருந்த மொபைல் கடையில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 9 மொபைல் போன்களையும் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து திருமுல்லை வாயில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். துவரங்குறிச்சியில் இருந்து நத்தம் பணிமனைக்கு வந்த அரசு பேருந்தில் மர்ம பை கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடன் மர்ம பையில் சோதனை நடத்தினர். அதில் தேங்காய், செம்பு, காவித்துண்டு இருந்தது. இந்த பையால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பழனியில் மண்டல அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, திருச்சி உள்ளிட்ட மண்டலங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் இதில் பங்கேற்றனர். பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. கோவை அணி ஒட்டுமொத்த வெற்றி பட்டத்தை தட்டிச் சென்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கஞ்சா வைத்திருந்த 2வரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். தளி பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றி கொண்டிருந்த செல்வராஜ் மற்றும் சந்திரனை பிடித்து வனத்துறையினர் விசாரித்தனர். அப்போது அவர்களிடமிருந்து 3.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து 2வரையும் போலீசார் கைது செய்தனர். விலைவாசி உயர்வை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அம்பாசமுத்திரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இதில் அம்பாசமுத்திரம் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அடுத்த நடுச்சலைபுதூர் நாராயணசாமி கோவில் ஆணித்தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. இதனை அடுத்து முக்கிய நிகழ்ச்சியாக ஆணித்தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் இஞ்சிமேடு கிராமத்தில் பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 600 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் புதிதாக 70 அடி உயரமுள்ள ராஜகோபுரம் கட்டப்பட்டு புனரமைக்கப்பட்டதை அடுத்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.